நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். போபால் விசுவாயு கசிவு சம்பவம் நடந்து 30 வருடங்கள் கடந்த நிலையிலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் போபால் நகரத்தினுடைய தற்போதைய நிலையை படம் பிடித்து காட்டிய அந்த ஆவணப்படத்தை பார்த்தோம். நம்முடன் விருந்தினர்கள் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் ஆனந்த் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நிச்சயமா நான் ஆனந்த் கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்க நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம ஆவணப்படத்திலேயே பார்த்த மாதிரி அரசின் மேலே பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது, அங்கே இருக்கிற மக்களுக்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லாமே சரி. நீதித்துறை என்ன செய்யுது இந்தியாவில்? ஏன்னா இவ்வளவு பெரிய பேரழிவு, இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவர்களுக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் 30 ஆண்டுகளாக இன்னும் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்தியாவில் நீதித்துறை செயல்படுதா இல்லையா? இந்தியாவில் நீதித்துறை என்பது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். சட்டத்தை மீறி நீதித்துறை செயல்பட முடியாது. அதிலும் கூட நீதித்துறை யாருக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது சமீபத்தில் நம்ம நிறைய வழக்குகள் பார்த்தோம். வோடோஃபோன் வழக்குகளில் இன்றைக்கு நீதிமன்றம் முழுக்க வோடோஃபோனுக்கு ஆதரவாகத்தான் இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பதில் பல 1000 கோடி ரூபாய் இந்தியாவிற்கு வர வேண்டிய வருமானம் வர வேண்டாம், கட்ட வேண்டாம் என்று தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பல தீர்ப்புகள் இன்றைக்கு அப்படித்தான் முரண்பாடாகத்தான் மக்கள் நலனுக்கு எதிராக கூட சில தீர்ப்புகள் என்பது வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீதிமன்றம் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு என்னென்னா அரசாங்கம் சட்டத்தை போடுகின்ற அரசாங்கம் சமீபத்தில் போடப்பட்ட அந்த நியூக்ளியர் லைபிலிட்டியில் 3 முக்கியமான சரத்துக்கள் நாம் பேச வேண்டிய விஷயங்களை பார்க்கின்றேன். இவ்வளவு அனுபவம், போபால் அனுபவத்திற்கு பிறகு கூட இவ்வளவு மோசமான இந்தியாவை ஒரு 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 பரிசோதனை கூடம் போல பயன்படுத்திய ஆண்டர்சனை பற்றி தெரிந்த பிறகு கூட இன்றைக்கு போட்டிருக்கின்ற சட்டம் என்பது நியூக்ளியர் லைபிலிட்டி ஆக்டில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கோர்ட்டுகளுக்கு அது விசாரிப்பதற்கான அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கார்கள். கோர்ட்டுகள் அது விசாரிப்பதற்கான அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நியூக்ளியர் ஏதேனும் ஒரு விபத்து நடைபெறும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் இழப்பீடு கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யாது. எடுத்து செல்ல முடியும். ஆனால் அமெரிக்காவில் இது நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம் என்று அங்கு ஒரு சட்டமே போடப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இதில் முக்கியமான விஷயம் என்பது யாரை ஒரு பாதிக்கப்பட்டால் யார் மீது வழக்கு தொடுக்க முடியும் என்று சொன்னால், அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை சப்ளை பண்ணவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது. இங்கே இருக்கின்ற கான்ட்ராக்டராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் மீது தான் வழக்கு தொடுக்க முடியும் என்ற ஒரு சரத்து என்பது அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு மோசமான விஷயங்களை இன்னொன்று 10 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் காம்பன்சேஷன் என்பது கேட்கப்பட முடியும். இங்கே நம்ம பார்த்த அந்த டாக்குமெண்ட்ரியில் 30 ஆண்டுகள் கழித்து கூட அந்த குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அப்போ இந்த குழந்தைகள்லாம் 10 வருடத்துக்குள்ளே தான் காம்பன்சேஷன் கேட்கணும் என்று சொன்னால், நட்டையீடு கேட்கும் என்று சொன்னால் 30 வருடங்கள் 40 வருடங்களுக்கு பாதிப்பு, அதுக்கு பிறகு பாதிப்பு ஏற்படுகின்ற குழந்தைகளோட நிலை என்ன என்பது இருக்குல்ல. ஆனால் நியூக்ளியர் லைபிலிட்டி என்பது இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும், இன்னும் பல தலைமுறைகளை பாதிக்கும் என்று சொல்லும்போது இந்த அரசாங்கம் எவ்வளோ ஒரு குறுகிய எண்ணத்தோடு 10 ஆண்டுகள் மட்டும்தான் நீங்கள் நட்டையீடு கேட்க முடியும், அதுக்கு மேல் கேட்க முடியாது என்று சொல்லும்போது உண்மையிலே ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கின்றோம். மருத்துவர் ரவீந்திரநாத்திடம் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 30 ஆண்டுகளில் அரசு செய்ய தவறியது என்ன? உடனடியாக இந்த நிமிடத்தில் அரசு ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் மருத்துவ ரீதியாக அரசு உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்தியா மிக மோசமாக இருக்கிறது. கியூபா போன்ற சின்ன நாடுகளில் கூட அது நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தாலும் சரி, இல்லை இது போன்ற விபத்துகளாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக விரைவாக நிவாரணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை இந்தியாவில் வரணும். அது சுனாமிலையும் பார்த்தோம், இப்போ போபால்லையும் பார்த்தோம். அப்போ அதுக்கு பிறகு முக்கியமாக ஃபுகுஷிமா அணு உலை விபத்துக்கு பிறகு ஜப்பானில் மிகப்பெரிய அளவுக்கு சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மிக முக்கியமான மாற்றம் என்னன்னாக்க, எந்த ஒரு தொழிற்சாலையோ இல்லை அணு உலைகளோ ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அங்கு அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய முழுமையான அனுமதி பெற்ற பிறகு தான் அங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே அது போன்ற சட்டங்கள்லாம் இல்லை. பஞ்சாயத்துகள் அனுமதி வாங்கினா அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒழிய அதுவும் முழுமையாக பல இடங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பிளாச்சிமடா இதில் நம்ம பார்த்தோம், அந்த பன்னாட்டு நிறுவனம் இன்றைக்கி மின்பானங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுது என்பதெல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் கூட அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. அந்த எதிர்ப்பை மீறி தான் இங்கே பிளாச்சிமடா இதில் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தண்ணீர் எடுப்பவர்களும் கழிவுகளை கொண்டுவர்களும் அனுமதி வழங்கப்பட்டதில் நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு இந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு உதவியாக இருந்ததோ அதே அளவிற்கு மோசமாக பிஜேபி இருக்கிறது என்னோட குற்றச்சாட்டு. முக்கியமாக சுஷ்மா ஸ்வராஜ் தேர்தல் பிரச்சாரம் பேசினது இந்த ஆவணப்படத்தில் பார்த்தோம். அதே போல் மக்களவையில் நம்ம அருண் ஜேட்லி பேசினது நீங்கள் காண்பிச்சிங்க. ஆனால் உண்மையில் என்னன்னாக்க 2006-7 இதே டவ் கெமிக்கல்ஸ்லேருந்து நிதி வாங்கின ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டவ் கெமிக்கல்ஸையும் ஆண்டர்சனையும் குறை சொல்கிறாங்க, ராஜீவ்காந்தி தப்பிக்க விட்டாருன்னு சொல்கிறாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சி டவ் கெமிக்கல்ஸ் பணம் வாங்கினாக்க எப்படி இந்த மக்களுக்காக போராடி அவர்
உரிய இழப்பீடை பெற்றுக் கொடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னாக்கா இந்த போபாலில் பல்வேறு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த எல்லா வழக்குகளும் இது பண்ணி அரசாங்கம் தான் உண்மையான பிரதிநிதி, அரசாங்கம் வந்து இந்த கேஸில் வந்து ஃபைட் பண்ணி நாங்கள் நிவாரணங்களை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக அந்த உரிமையை பெற்றுக்கொண்டது. அவ்வாறு உரிமையை பெற்றுக்கொண்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சி வந்து இன்னைக்கு பல்வேறு இடங்கள்லையும் அந்த மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வாங்குறது தேவையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கலைனாக்க அது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். எனவே பாரதிய ஜனதா கட்சியோட மிக மோசமாக இன்றைக்கு வந்து காங்கிரஸோட பிஜேபி இருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. அதே சூழலில் அவர்களை பொறுத்தவரை, அதாவது இந்த அந்நிய நேரடி முதலீடு தேவை இந்தியா போன்ற வளரும் நாட்டை பொறுத்தவரை, மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒரு நாட்டை பொறுத்தவரை உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவது, மேலும் இங்கு தேவையான விஷயங்களை மக்களுக்கு செய்து கொடுப்பதற்கு போதுமான நிதி இல்லை, ஆகவே அந்நிய நேரடி முதலீடு தேவை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. பலரால் அது ஏற்றுக்கொள்ளவும் படுகின்றது. இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இந்தியாவிற்குள்ள இப்போ நியூக்ளியர் அந்த வருவது கூட, அணு உலை வருவது கூட டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போவதில்லை. அவங்க நேரடியாக கொண்டு வந்து எரெக்ட் பண்ணி அவருடைய தொழில்நுட்பத்தை கையில் வைத்து கொடுப்பதெல்லாம் பார்க்கின்றோம். FDI பொறுத்தவரை இந்தியாவிற்கு வந்திருக்கின்ற அந்நிய நேரடி மூலதனம் என்பது 8 லட்சம் கோடி. 1991 சந்தையை திறந்து விடப்பட்ட பிறகு லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இந்த கொள்கை உலகமயமாக்கல் கொள்கை அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவிற்கு வந்த மொத்த அந்நிய நேரடி மூலதனம் 8 லட்சம் கோடி. இந்தியாவை விட்டு வெளியே போன அந்நிய நேரடி மூலதனம் என்பது 8,80,000 கோடி. அப்போ இந்தியாவிற்கு வந்ததை விட மூலதனம் அதிக அளவு வெளியே போயிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற ஜெயவிலாஸ், அருப்புக்கோட்டை ஜெயவிலாஸ் வரதராஜன் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், இந்தியாவில் தொழில் தொடங்குவதை விட எனக்கு வெளிநாடுகளில் தொழில் தொடங்குவது லாபம் அதிகம் என்று சொல்லி அருப்புக்கோட்டையில் இருக்கின்ற ஜெயவிலாஸ் வரதராஜனை கூட நம்மால் இந்தியாவில் தக்க வைக்க முடியவில்லை, மூலதனம் வெளியே போகிறது என்று சொன்னால் அப்போ இது மூலதனம் உள்ளே வருவது என்பது ஒரு ஏமாற்று வேலையாக தான் நான் பார்க்கிறேன். மாறி வரும் உலக சூழலை பொறுத்தவரை இது போன்ற மூலதனங்கள் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்தியாவிலிருந்து மூலதனம் வெளியே செல்வதும் வெளியிலிருந்து இந்தியாவுக்கு மூலதனம் வருவதும் என்பது ஒரு அடிப்படை விதியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த விதியை எப்படி மாற்ற முடியும்? மூலதனம் என்பது உள்ளே வருவது என்பது எந்தெந்த சூழ்நிலையில் வர வேண்டும் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே ஏராளமான கவசங்களோடு தான் மூலதனத்தை உள்ளே வர வைக்கிறது. ஆனால் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு மூலதனத்தை வர வைக்கும் போது 3 விஷயத்தில் அதை அனுமதிக்கலாம். ஒன்று, நம்மிடம் இல்லாத தொழில்நுட்பத்தில் ஒரு மூலதனம் வருகிறது என்று சொன்னால் அதை நம்ம அனுமதிக்கலாம். அப்படி அனுமதித்த நோக்கியா கூட இன்றைக்கு எங்கே இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தொழில்நுட்பம் இல்லை என்று நோக்கியா அனுமதித்தோம். ஆனால் இன்றைக்கு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த நோக்கியா கம்பெனி மூடப்பட்டு தொழிலாளர்கள் இன்றைக்கு நடு வீதியில் நிற்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் ஒரு தொழில் தொடங்கி ஒரு பெரிய அளவில் வேலை கொடுப்பதற்காக ஒரு இன்னைக்கு மூலதனம் வந்தால் பரவாயில்லை சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு மூலதனம் எதில் வருகிறது என்றால், இன்னைக்கு சிறு வணிகர்களை காலி செய்துவிட்டு வால்மார்ட்டில் தான் மூலதனம் வர வேண்டும் என்று துடிக்கிறது. அதில் தான் லாபம் கூட என்று வர வேண்டும் ஆசைப்படுகிறது. இப்படி தொழில் தொடங்குவதற்காக வருகின்ற மூலதனத்தையோ இல்லை வேலைவாய்ப்பு தொடங்குவதற்காக மூலதனம் வந்தாலும் வரவேற்கலாம். ஆனால் மூலதனம் என்பது இன்றைக்கு லாப நோக்கோடு எதில் வருகிறது என்றால், சேவைத்துறையில் தான் இந்தியாவிற்கு வந்திருக்கின்ற மூலதனத்தில் 56% சேவைத்துறையில் வந்திருக்கிறது. அது வங்கியில் வந்திருக்கிறது, அது இன்சூரன்ஸில் கொஞ்சம் வந்திருக்கிறது, அது ஹாஸ்பிட்டல் துறையில் வந்திருக்கிறது, அது ட்ரேடில் மற்றபடி இது போன்ற சேவைத்துறையில் தான் அதிகமான மூலதனம். இந்த துறைகளுக்கு தொழில்நுட்பம் என்பது தேவையில்லை, உள்நாட்டு தொழில்நுட்பம் போதும். அந்த வகையில் அதற்கு வெளிநாட்டு தொழில்நுட்பம் தேவையில்லை, வெளிநாட்டு மூலதனமும் தேவையில்லை. உடனடியாக லாபம் என்பது இதில் கிடைக்கும் என்பதனால் இதில் அதிகமான மூலதனம் என்பது வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒரே ஒரு அடிப்படை உதாரணம் தான். இந்தியா என்பது வெளிநாட்டு முதலீடு என்ற பெயரில் லேப் நாட்டுகளாக இந்திய மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் தான் இந்த போபால் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ரவீந்திரன், இப்போது இன்னுமே இந்த எம்ஐசியை வந்து பயன்படுத்துகிற நிறுவனங்கள் இந்தியாவிலே ஆகட்டும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் நிறைய நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கடலூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் சிப்காட்டுகளில் இது மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இணையான மற்ற கெமிக்கல்களும் வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்ட பிறகு அரசு அங்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்காகட்டும், ஏன்னா முதல்ல பாதிக்கப்படுறவங்க அவங்க, அங்கே இருக்கிற மக்களுக்காகட்டும் பாதுகாப்பை உறுதி செய்யறாங்களா? இப்பவாவது முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கு அனுமதிக்கப்படுகிறார்களா? ஏற்கனவே ஆனந்த் அவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த தொழிலாளர் நல சட்டங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர்றப்ப இன்ஸ்பெக்டர்ஸே நேரடியாக போக வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான சொல்ல விரும்புகிறேன் என்னன்னாக்க, இது வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த தொழிற்சாலைக்கு போதுமான ஊழியர்கள் இருக்காங்களா, ஆட்குறைப்பு நடைபெறுகிறதா என்பதெல்லாம் மிக முக்கியமானது. இந்த விபத்திலே கூட ஏன் விபத்து வந்துச்சுனாக்க, 6 பேர் செய்ய வேண்டிய வேலையில் 2 பேரை மட்டும் இது பண்ணி 4 பேரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அதே போல் மிகப்பெரிய ஊழியர் பற்றாக்குறையெல்லாம் இருந்திருக்கு. அப்போ இது முக்கியமான ஒரு தொழிலாளர் விரோத போக்கு. அதுக்கடுத்து தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய பென்ஷன், போனஸ்
இதர சலுகைகள் போன்றவற்றெல்லாம் இங்கே வந்து குறைச்சிருக்காங்க. அதனால் தொழிலாளர் வந்து மிகப்பெரிய விரக்தியில் இங்கே இருந்ததாக ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் அப்போ எழுதியிருக்காங்க. 2010 வந்த இதில் தெளிவாக எழுதியிருக்காங்க. அதனால் தொழிலாளர்கள் வந்து எப்படி செயல்படுகிறார்கள், தொழிலாளர் நலச்சட்டங்கள் பாதுகாப்புகள் இருக்கிறதா, போதிய ஊழியர்கள் இருக்கிறதா என்பதில் மிக முக்கியமானது. இதெல்லாம் தான் பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தும். அப்போ இந்த அம்சங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி அரசாங்கம் ஒரு பின்னோக்கி தான் போகணும்னு சொல்லணும். ஏன்னாக்கா காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தை கூட இவங்க முழுமையாக வந்து நீக்குவதற்கான முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கிட்ட இந்த அந்நிய முதலீட்டை பற்றி ஒன்றே சொல்லணும். அந்நிய முதலீடு வேணும்னு நரேந்திர மோடி சொல்கிறார். சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் தான், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு போகிறப்ப நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோனை வாங்கி 6200 கோடி ரூபாய்க்கு அங்கே நிலக்கரி சுரங்கத்தை வந்து அதானி வாங்குவதற்காக வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு போக்குன்னு பாருங்கள். அப்போ சாதாரண மக்கள் டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த டெபாசிட் பண்ண பணத்தில் ஸ்டேட் பேங்கோ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோ சாதாரண மாணவர்களுக்கு கல்விக் கடன் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் தனிப்பட்ட ஒருவருக்கு 6200 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அது வெளிநாட்டில் போய் அது முதலீடாக போகுதுனாக்கா யாருக்காக இந்த அரசு இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஆனந்த் அவர்களுக்கும் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் நன்றி. பிரபாவினுடைய அந்த ஆவணப்படத்தை பார்த்தோம். 30 வருடங்கள் கடந்த பிறகும் போபால் நகரத்தில் ஏற்பட்ட அந்த பேரழிவுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு கோஷம் முன்வைக்கப்படுகிறது. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக போபால் குறித்த ஆவணப்படம் பாகம் 2 சில தொழில்நுட்ப காரணங்களால் இடையில் நிறுத்தப்பட்டது. நேயர்களின் பார்வைக்காக மீண்டும் அது ஒளிபரப்பாகிறது. இந்த ஆவணப்படத்திற்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். லக்னோ இந்திய நச்சியல் ஆய்வு நிறுவனம் கடந்த ஜனவரி 2013 வெளியிட்ட அறிக்கையில் யூனியன் கார்பைடை சுற்றிய 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் புற்றுநோய் மற்றும் பிறப்பிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் உள்ளதாக உறுதி செய்துள்ளது. போபால் அழிவுக்காக யூனியன் கார்பைடிடம் $300 கோடி கேட்டு இந்திய அரசு போட்டிருந்த வழக்கு $47 கோடி கொடுக்கப்பட்டதோடு முடித்து கொள்ளப்பட்டது. அந்த வேளை ஒரு அமெரிக்கனின் உயிருக்காக $5 லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் போது இந்தியர்களின் உயிர் மட்டும் இலக்காரமானதா என்று பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நிறுவனத்தின் அதிகாரி இது இந்தியர்களுக்கு பெரிதான தொகைதான் என பதிலளித்துள்ளார். நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. இது போதுமான தொகை இல்லை என பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. 2014 நவம்பர் தொடக்கத்தில் போபால் பெண்கள் கூடுதல் நிவாரணத் தொகை கேட்டு உண்ணாவிரதத்தை தொடர்ந்தனர். 4 நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு இப்போதைய மத்திய அரசு கூடுதல் நிவாரணம் தருவதாக சொல்லியுள்ளது. ஆனால் நமது நாடு இந்த பேரழிவில் எந்த படிப்பினையும் பெறவில்லை என்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ரச்சனா டிங்ரா. Bhopal disaster happened and the government has learned nothing from it. All they have learned, all corporations have learned. போபால் என்ற பேரழிவின் மூலம் அரசு எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கற்றுள்ளது. அரசாங்கத்தோடு தொடர்பில் இருந்தால், மந்திரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தால் எப்படி தப்பிக்க முடியும் என்பதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கற்றுக்கொண்டுள்ளன. இன்னும் நமது நாட்டுக்குள் ஆபத்தான தொழில்நுட்பங்கள் தள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இம்மாதிரியான தொழில்நுட்பங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு சாமானியனின் வாழ்க்கையையும் மேம்படுத்தப் போவதில்லை. இதனால் நோய் ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகுபவர்கள் மீண்டும் அதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கும் மருந்துகளை தான் உட்கொள்கின்றனர். மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் மூலமும் நமது உணவு பழக்க வழக்கங்களிலும் பங்கு கொள்கின்றனர். இந்த சங்கிலி தொடர்களால் உயிர் பலிகள் தான் நிகழ்கின்றன. Make these pesticides also make your medicines, and third, then they will come into your food platter through the GMOs. That is the whole thing. This whole circle of poison is killing. ரத்னா சேர்ந்த முதல் பணியில் அவர்களின் வாடிக்கையாளராக முதலில் வந்தது டவ் கெமிக்கல்ஸ், அதாவது யூனியன் கார்பைடை இப்போது கையில் வைத்துள்ள நிறுவனம். பின் அந்த வேலையை விடுத்து போபாலில் சமூக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த அழிவுக்கு பின்னான படிப்பினை மட்டுமல்ல, பாதுகாப்பு அம்சங்களை பற்றி நாங்கள் அரசாங்கத்திடம் புகார் தெரிவித்த போது அதை அரசாங்கம் அலட்சியப்படுத்திவிட்டது என்கிறார் டிஆர் சௌகன். There was so many leakages in 80-81. So through our union we raised this problem. One of our maintenance personnel 1981 ஆண்டு ஆலைகளில் கசிவு ஏற்படத் தொடங்கியது. இதனால் எங்களது ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த பிரச்சனையை குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் தெரிவித்தோம். அப்போதைய முதலமைச்சர், பிரதமர் மற்றும் யூனியன் கார்பைட் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு என அனைவருக்கும் இப்பிரச்சனையை கொண்டு சென்றோம்.
சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் தொழிற்சாலையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. உயர் அதிகாரிகளும் அரசும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றனர். ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணத்தின் போது நடைபெறும் விபத்துகள் போல இதுவும் ஒரு விபத்து என்று அவர்களால் காரணம் கூறப்பட்டது. That plant is okay, there is no problem with the plant, it is quite safe. But there are accident while you are traveling in the train or in a plane, there are chances of accident. The same thing happened here. So nobody has taken care. ஆனால் இது நிவாரணத்தோடோ தண்டிப்பதாலோ முடிந்துவிடும் பிரச்சனை மட்டுமல்ல. எதிர்காலத்தில் இப்படி நிகழாமல் இருப்பதற்கும் இதுபோன்ற நிறுவனங்களின் மெத்தன போக்கை தடுப்பதற்கும் அரசு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். இன்றும் போபாலில் அகற்றப்படாமல் இருக்கும் ரசாயன கழிவுகள் பின்பற்றப்படாத நடைமுறையினை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பின்பற்றப்படாத நடைமுறைகளால் பாதுகாப்பு அம்சங்களை அனாவசியமாக எண்ணியது இந்த அழிவுக்கான தொடக்கமாக இருந்தது என்கிறார் டி.ஆர். சௌகன். Afternoon we went to the hospital, there we saw thousands of people died in front of my eyes. அது மதிய நேரம். ஒரு மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் என் கண்முன்னே இறந்து கிடப்பதை கண்டேன். எல்லா மருத்துவமனையிலும் பள்ளிகளிலும் பிணங்களாகவே இருந்தன. இந்த பேரிடருக்கு பின் சில பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தேன். அப்போதுதான் பாதிப்பின் உண்மைகளை அறிந்து கொண்டேன். என்னை சந்தித்த சில பத்திரிகையாளர்கள் மூலம்தான் யூனியன் கார்பெட்டில் இயங்கிய ஆலைகள் அனைத்தும் அந்நிறுவனத்தினாலேயே வடிவமைக்கப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட முன் எப்போதும் சோதனைக்குட்படுத்தப்படாத ஆலைகள் என்பது தெரிய வந்தது. So many things, the design provided by Union Carbide Corporation was unproven design. It was not tested. It was new design they have developed and that was not tested. That was provided for the Bhopal plant. இந்த கசிவு ஏற்பட்ட 4வது நாளில் போபால் வந்த யூனியன் கார்பைடின் தலைவர் வாரன் ஆண்டர்சனை கைது செய்ய வேண்டும் என அழுத்தம் எழ ஆண்டர்சன் கைது செய்யப்பட்டார். ஆனால் சில மணி நேரத்தில் ஜாமீன் கொடுக்கப்பட்டு அப்போதைய மத்திய பிரதேச முதல்வர் அர்ஜுன் சிங்கின் பாதுகாப்பில் டெல்லி அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பின் ஆண்டர்சன் இந்திய அரசாலேயே அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆண்டர்சனை தப்பவிட்டது ராஜீவ்காந்தி தான் என கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் அப்போது மத்திய அரசு தரப்பில் ராஜீவ்காந்திக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது என்றும் இது மத்திய பிரதேச முதல்வர் அர்ஜுன் சிங்கில் கட்டுப்பாட்டில் நடந்தது என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்தியாவின் ஆட்சி நடைமுறைப்படி இப்படி ஒரு நபரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் இல்லை என்பதுதான் யதார்த்தம். இன்று வரை அப்போதைய ராஜீவ்காந்தி அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. போபாலில் 2010ஆம் ஆண்டு பேசிய சுஷ்மா ஸ்வராஜ் ராஜீவ்காந்தி தான் ஆண்டர்சனையும் போப்ப சூழல் கோத்ரோச்சியும் தப்ப விட்டவர் என்றார். இந்த வழக்கின் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன. எந்த மாநிலமும் பிரதமரின் ஆலோசனை இல்லாமல் இது போன்ற விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது. ஆண்டர்சனை மட்டுமல்லாமல் கோத்ரோச்சியும் இப்படிதான் தப்பவிட்டார்கள். ஆனால் போபால் மக்கள் பாஜகவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அங்கே போராட்டம் நடத்தினர். பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எங்கள் கண்ணீரை வைத்து அரசியல் செய்பவர்களாக தான் உள்ளனர். மக்கள் எதிர்ப்பு காங்கிரஸ் பாஜக இரு தரப்பின் மீது இருந்தது வெளிப்படையாக போபாலில் தென்பட்டது. ஆண்டர்சன் தண்டனையிலிருந்து தப்பியதை பற்றி சிங்கிரி அமைப்பின் ரசிதா பியை சந்தித்த பொழுது பேசினேன். सरकारों ने कभी इस बारे पे ध्यान नहीं दिया कि गैस पीड़ित जो यूनियन कार्बाइड की गैस रीसी उससे ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் நிகழ்ந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க. அந்த சம்பவம் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. இதற்கு காரணமான ஆண்டர்சன் தப்பித்து போயிட்டாரு. கடைசி வரை சுகபோகமாகவே வாழ்ந்துட்டாரு. இப்போ இறந்தும் போய்விட்டார். ஆனால் ஆண்டர்சனை கொண்டு வந்து விசாரிப்பதற்கு இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. யூனியன் கார்பைடை 1999இல் டவ் கெமிக்கல்ஸ் என்ற மற்றொரு அமெரிக்க நிறுவனம் வாங்கியது. இதன் பங்குகள் 2001இல் முழுமையாக டவ் கைக்கு சென்றது. போபால் விஷவாயு கசிவை மையமாக வைத்து டவ் மீது எழும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை பற்றி கேட்பதற்கு டவ்வின் இந்திய கார்ப்பரேட் கிளைக்கு மின்னஞ்சல் வழியாக முயற்சி செய்த பொழுது எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. யூனியன் கார்பைடை வாங்கிய டவ் அங்குள்ள ரசாயன கழிவுகளை அகற்ற வேண்டியது இந்திய அரசோட பொறுப்புதான் என்றது. ஆனால் எந்த தரப்பாலும் இந்த ரசாயன கழிவுகள் 30 ஆண்டுகள் கடந்தும் அகற்றப்படாமலே இருக்கின்றது.
இழப்பீடு தொகை தொடர்பாக டவ் கெமிக்கல்ஸ் மீது வழக்கு ஒன்று தொடர்ந்த பொழுது போபால் விபத்துக்கும் யூனியன் கார்பைடுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஏனெனில் இது இந்தியர்களால் இந்தியாவில் நடத்தப்பட்ட நிறுவனம் என்றது. இந்திய அரசு இதில் பேசாமலேயே கடந்தது. யதார்த்த வகையில் கூறினால், வாகனம் ஓட்டி என்னால் விபத்து நிகழ்த்தப்பட்ட போதும் அந்த விபத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அல்லது ஒரு சொத்தை வாங்கினால் அதில் உள்ள பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதை அந்த நாட்டு அரசுதான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்கள் குறிப்பிடுவது. இவ்வளவு ஏன், தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் அணு உலைக்கும் இந்த நடைமுறைதான். விபத்து ஏற்பட்டால் அணு உலையை நிறுவிய ரஷ்யாவுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் போபாலின் அழிவுக்கு டவ் கெமிக்கல்ஸ் தான் பொறுப்பு என்கிறார் ரச்சனா. Is representative of Union Carbide Corporation, John McDonald, who is facing the same criminal charges as Warren Anderson. They also need to bring about Dow Chemical. They need to. There has been a summons that has been issued to Dow Chemical Company and the U.S. State and Justice Department. இப்போது யூனியன் கார்பைட் சார்பில் ஜான் மெக்டொனால்ட் உள்ளார். ஆண்டர்சன் என்ன குற்றத்திற்கு ஆளானாரோ அதேதான் அவருக்கும். அமெரிக்க நீதித்துறை இதில் எதையும் செய்ய முன்வராத போது இந்திய அரசு தான் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். We have a prime minister who believes in, talking about good days for everyone, who believes in, foreign investment. 7 பிரதமர்கள் 7 முதல்வர்கள் ஆண்டர்சனை காப்பாற்றியுள்ளனர். இந்திய அரசும் அமெரிக்க அரசும் இரண்டுமே ஆண்டர்சனை காத்தது. இப்போதைய யூனியன் கார்பைட் வைத்துள்ள டவ் கெமிக்கல்ஸ் தான் இனி பொறுப்பு. வெளிநாட்டு முதலீட்டை இந்தியாவுக்கு கொண்டு வர மோடி எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறாரோ அதே ஆர்வத்தை இந்த பிரச்சனையிலும் காட்ட வேண்டும். Story doesn't finish at Anderson. There is authorized representative of Union Carbide Corporation who's also facing the charges, and Dow Chemical Company, the owner of Union Carbide, needs to be summoned and needs to be asked why it will not make its 100% owned subsidiary Union Carbide appear in the Bhopal court. ஆனால் இப்படியான ஆபத்தான செயல்பாடுகளோடு வரும் வெளிநாட்டு நிறுவனங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அரசுக்கு போபால் விஷவாயு தொடர்பான வழக்கு ஒன்றிலேயே அறிவுரை செய்துள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ஆலூப் பிரதாப் சிங் கூறுகிறார். உச்சநீதிமன்றம் இதை உன்னிப்பாக கவனித்து இது போன்ற நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கும் முன் முறையான நடைமுறை சட்டங்களை உருவாக்க வேண்டும் என அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. ஆனால் அரசு இதற்கு எந்த முன்னெடுப்பையும் செய்யவில்லை. இதற்கு மக்களாகிய நாமும் காரணம் என்றுதான் சொல்வேன். மக்களுக்கு மிகவும் ஆபத்தான சூழலை ஏற்படுத்தும் தொழில்களை செய்ய இந்தியாவினுள் வரும் நிறுவனங்களுக்கு முதலீடுகளுக்கு அரசு தெளிவான நடைமுறைகள் கொண்ட கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் ஆணை கண்டு கொள்ளப்படாமலேயே கிடக்கிறது. போபால் பேரழிவு நிகழ்ந்து 30 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இந்த தவறுகளிலிருந்து எந்த படிப்பினையும் நமது நாடு கற்கவில்லை. முதன்மையான குற்றவாளியான வாரன் ஆண்டர்சனை காக்க அரசுகள் போராடியது. ஆண்டர்சன் இறந்துவிட்டாலும் ஆண்டர்சனோடு இது போன்ற அழிவுகள் முடிந்துவிடவில்லை. இன்றும் நீதி மறுக்கப்படுகின்றது. தொடர்ந்து அழிவை ஏற்படுத்தும் நடைமுறைகளில் எந்த மாறுதலும் இல்லை என்பதுதான் ஆண்டர்சன் மீது உமிழ்ந்து போபால் மக்களிடமிருந்து எழும் உரத்த குரல். அந்த ஆவணப்படத்தை பார்த்தோம். தொடர்ந்து இதில் பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழத்தான் செய்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு